ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் CBIS அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவை தொகுதிகள் 815, மகளிருக்கு 272. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்ட் லோக்சபாவில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்மளுடைய மக்களவையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மசோதாக்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, அரசமைப்பு சட்டத்தை திருத்தும் வகையில் 131வது திருத்த மசோதா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு நரிசக்தி வந்தன் அதிநயம் அப்படின்ற அந்த நரிசக்தி வந்தன் அதிநியம் 2023ஆம் ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா 106வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து, அதாவது லோக்சபால இருக்கக்கூடிய அந்த லோக்சபால அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சட்டசபைகள்ல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த திட்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து 2026ல எடுக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் சென்சஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா டீலிமிட்டேஷன் கமிட்டி போட்டு கமிஷன் வரையறுக்கக்கூடிய அந்த தொகுதிகளை வைத்துதான் இந்த 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்றது தான் 106வது சட்ட திருத்தம் 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் இந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி அந்த சென்சஸ் முடிஞ்சு இந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய நிறைய ஆண்டுகள் அதற்கு எடுக்கும். அதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 2011ஆம் ஆண்டு எடுத்த அந்த பாப்புலேஷன் சென்சஸை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா பெண்களுக்கு அந்த 33% இடஒதுக்கீடு வந்து வழங்க போறாங்க. ஸோ அதுக்காக தான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 131வது சட்ட திருத்தத்தை வந்து மக்களவையில வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா தொகுதி மறு சீரமைப்பு மசோதா. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 82ல வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகிள் 82 படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தொகுதி டீலிமிட்டேஷன் வந்து பண்ண வேண்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2011 சென்சஸ் பேசிஸ்ல வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏற்படுத்தி அவங்க தான் இந்த தொகுதியை வந்து மறுவரை வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனை ஏற்படுத்துறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்டை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த வருடங்கள்ல இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1952, 1952, 1963, 1973, அதுக்கப்புறமா 2002. ஸோ இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும்தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் கொண்டு வந்து அதுல டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏற்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி மறுவரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 131வது சட்ட திருத்தத்துக்காக மறுபடியும் இந்த 2011 சென்சஸை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் பண்றதுக்காக இந்த வருடம் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஏற்படுத்த இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மசோதா வந்து லோக்சபால எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள், ஸோ டெல்லி அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் புதுச்சேரியிலையும் இந்த 33% அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தையும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லோக்சபால இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு மசோதாவை கொண்டு வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதலாக ஒரு ஃபார்மலா என்ன பண்ணணும், லோக்சபால இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கிட்ட இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்டா இருந்தாலும் சரி சாதாரண மசோதாவாக இருந்தாலும் சரி லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபால வந்து நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு தான் கொண்டு வர போறாங்க. ஸோ இதுக்காக அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதற்காக ஒரு ஃபார்மல் கன்சென்ட் வந்து ஸ்பீக்கர் கிட்ட, ஸோ இந்த மசோதாவை வந்து கொண்டு வரலாமா அப்படின்னு ஃபார்மலா கன்சென்ட் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சென்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல அந்த லோக்சபால இருக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், அந்த மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த
தொகுதி சீரமைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கத்திலே கடும் எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு. ஸோ இந்த மசோதா அறிமுகம் செய்வதற்கு ஆதரவாக 251 உறுப்பினர்கள், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிராக 185 உறுப்பினர்கள் வந்து வாக்களித்திருக்காங்க. ஸோ இது ஃபார்மல் கன்சென்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜில் இதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, இந்த மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கமிட்டி ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறமா அந்த பில்லை வந்து சென்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் என்னென்ன, அதாவது அடிப்படை பிரின்சிபிள்ஸ் மாறாமல் என்னென்ன ப்ரொவிஷன்ஸை வந்து ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து கமிட்டி ஸ்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, மறுபடியும் இங்கே பாராளுமன்றத்திற்கே வரும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடரேஷன் ஸ்டேஜ், இதுதான் மிகவும் முக்கியமான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸாக என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணி, இப்போ லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து தனித்தனியாக அந்த கிளாஸஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான அந்த ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கன்சிடரேஷன் ஸ்டேஜ். ஸோ அடுத்ததாக வரக்கூடியது அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த டிபேட் எல்லாம் முடிஞ்சு ஏறக்குறைய ஒரு அந்த பில்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கிடச்சிருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டிங் வந்து எடுப்பாங்க. அந்த பில்லை வந்து சட்டமாக மாற்றக்கூடிய அந்த ஓட்டிங் வந்து தேர்ட் ஸ்டேஜில் தான் நடைபெறும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிபேட் வந்து ரொம்ப இருக்காது, ஓட்டிங் மட்டும்தான் நடைபெறும். ஸோ அதுக்கப்புறமா லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா ராஜ்யசபாவில் இந்த பில்லை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவங்களும் இதே ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்கை அங்கேயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய அசென்ட்டுக்கு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனில் தான் இந்த வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வருவதற்காக தான் இந்த 131வது சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரசிடென்ட் வந்து அசென்ட் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ இது நமக்கு 24வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1971ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் என்ன இப்போ குறைபாடு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மொத்த லோக்சபா தொகுதிகள் வந்து 543. ஸோ இந்த 33% அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடை வழங்குவதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 81ல, ஸோ ஆர்டிகிள் 81 என்ன சொல்லுது அப்படின்னா மேக்சிமம் இப்போ ஒரு லோக்சபா இருக்கு அப்படின்னா அதுல வந்து 550 இடங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகிள் 550. ஸோ இதை வந்து சட்ட திருத்தம் பண்ணி 850ஆக மாற்ற போறாங்க. மேக்சிமம் வந்து 850 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து மாற்றம் கொண்டு வர போறாங்க. ஸோ தற்போது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 815 இடங்களாக லோக்சபாவினுடைய இடங்கள் வந்து அதிகரிக்கப்படும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 272 இடங்கள் வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதுல இந்த மாதிரி அந்த தொகுதிகளை அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குறைபாடு வந்து பரவலாக பேசப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி தென் மாநிலங்கள் இப்போ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட கர்நாடகா உள்ளிட்ட அந்த மாநிலங்கள் எடுக்கும்போது 129 டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 129 மக்களவை தொகுதிகள் வந்து இருக்கு. இது வந்து 191ஆக உயரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 543 தொகுதிகளாக இருக்கும்போது மொத்த சதவீதம் தென் மாநிலங்களுடைய சதவீதம் வந்து 23.76. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23. இனி இதை லோக்சபா சீட்ஸை வந்து அதிகரிச்சாங்கன்னா அதனுடைய அந்த பெர்சன்டேஜ் வந்து 23.87ஆக இருக்கும். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களவை தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 39, இது வந்து 59 ஆகும். அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 28 லோக்சபா சீட்ஸ் வந்து 42 ஆகும். ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 25 சீட்ஸ் வந்து 38 ஆகும். அதே மாதிரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய 17 வந்து 26 ஆகும். அதே மாதிரி கேரளத்தில் இருக்கக்கூடிய 20 சீட்ஸ் வந்து 30 ஆகவும் உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.